focus on Jesus. The Lord is my light and my salvation. Whom shall I fear? கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் அவரோட ரட்சிப்பு நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்டடா இருக்குது. ஃப்ரீ கிஃப்டட். அப்போ நமக்கு ஃப்ரீயா அவர் சால்வேஷனை கொடுக்குறாரு. அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வரும்போது பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள அவர் அசைவாடி நமக்கு எது நல்லது எது கெட்டது அவர் கற்றுத்தாரு. ஹோலி ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. அப்போ நம்ம அவர் நம்மளுக்குள்ள வரும்போது நமக்கு ஃபியர் இருக்கக்கூடாது. அதுதான் தாவீது ராஜா 27வது சங்கீதத்துல பேசுறாரு. The Lord is my light and my salvation. Whom shall I fear? நான் யாருக்கு பயப்படுவேன்? அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? தேவனை மட்டும் தான் நம்ம பயந்து இருக்கணும். அப்போ நமக்கு பயத்தை யார் கொடுக்கிறது? சாத்தான். அப்போ நமக்கு பயத்தை கொடுத்து நிரம்பி வச்சிருக்கிறோம். அப்ப எதை குறித்து நம்ம எதை நோக்கி போறோமோ அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது பயப்படாத போகணும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஒரு நல்லதுக்கு போகும்போது இது நடக்கும், இது நடந்து முடிச்சுட்டாரு, இது நடந்து போச்சு அப்படின்ட்டு நம்ம தைரியமா இருக்கணும். ஒரு காரியத்திலயும் நம்ம ஃபர்ஸ்ட் எண்டிங் ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம தொடக்கம் எப்படியா இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்க்கறது நம்ம நம்பாத, காணாததான் நம்ம விசுவசிக்கணும். கண்ணில் பார்க்கறது நம்ப கூடாதுனாக்கா அப்போ Matthew 6:22 சொல்றாங்க, the lamp of the body is the eye. If therefore your eye is good, your whole body will be full of light. அப்போ நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம், அந்த கண்ணில் பார்க்குற விஷயம் நமக்கு அந்த கண்ணு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. வசனத்துல சொல்லுது, but if your eye is bad, your whole body will be full of darkness. அப்போ நம்மளோட கண்ணு ஏன்னா பரிசுத்தமா இருக்கணும்னா அந்த கண்ணுல தான் நமக்கு பாவத்தை தூண்டுது. அந்த கண்ணுல பாக்குற விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே நம்புறோம். அப்ப அதுதான் சொல்றாரு, கண்ணுல பாக்குறத நம்பாதீங்க, காணாதத விசுவசிங்க. ஆண்டவர் காணாததான் விசுவசிச்சு அவருக்கு என்ன வேணுமோ, அந்த பார்க்காதத அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசுறாரு. அப்போ கண்ணு எவ்வளவு நம்மளுக்கு நம்மளோட கண்ணு பரிசுத்தம். அப்போ நம்ம கண்ணு பாவத்தை தூண்டுது. பாவம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆடம் கண்ணுல பாக்குறான். இது ஈவு பாக்குறாங்க, அந்த பழம் அவ்வளவு அழகா தெரியுது. அந்த பழத்தை சாப்பிடணும் போல அந்த டெம்டேஷன் யார் கொடுக்கறது? சாத்தான் டெம்ப்ட் பண்றான். கண்ணுல பாக்குறாங்க, அதை சாப்பிடணும்னு நமக்கு டெம்ப்ட் ஆகுது. அப்போ கண்ணுல ஒரு பாக்குற விஷயமும் அது நமக்கு டெம்ப்ட் ஆகுது. இப்ப நம்ம யாருன்னா சின்ன பசங்க கூட அவ்வளவுதான், எதுனா ஒரு வித்துன்னு போகும்போது அது கண்ணுல பார்த்தோன்னு அது வேணும், அது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம கண்ணுல பாக்குற காரியத்தெல்லாம் நமக்கு அபகரிச்சுக்கணும்ட்டு நமக்கு ஒரு ஆசை. அது ஒரு இச்சை. கண்ணு அவ்வளோ பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்ம கண்ணு, காது, வாய் பரிசுத்தப்படுத்திக்கணும். அது கண்ணுல பாவம் ஆச்சுன்னா ஃபுல் ஹோல் பாடியே நம்ம டார்க்ல விழுந்துருவோம், இருள்ல வந்துடும். அப்போ நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். கண்ணுக்கு முக்கியமா வசனத்துல கண்ணை பத்தி ரொம்ப முக்கியமா கொடுத்துக்கிறாரு தேவன். அப்போ கண்ணு நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். அப்போ கண்ணு நம்ம கண்ணை எங்க போக்கஸா இருக்கணும்னா அவரோட வார்த்தையில போக்கஸ்டா இருக்கணும். அவரோட வார்த்தை நமக்கு டிசிப்ளின், ஒழுக்கத்தை கத்து தருது. அப்ப அந்த ஒழுக்கமா இருக்கணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம ஃபாலோ பண்ணும் போது, அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றது வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்மளோட கண்ணு, நம்மளோட காது, நம்மளோட வாய் எல்லாம் பரிசுத்தம் நம்ம படுத்திக்குவோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னத்த நம்ம காரியத்தை நம்ம சீக் பண்ணோம்னா, பட் சீக் ஃபர்ஸ்ட் இன் தி கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ் and all these things shall be added unto you. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவரை கர்த்தரோட ராஜ்யத்தை போக்கஸ் பண்ணும். நம்ம கர்த்தரோட ராஜ்யத்தை போக்கஸ் பண்றது விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தேடுறோம், அவரோட ஆசீர்வாதத்தை தேடுறோம். அவரை ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்ணாம நம்ம ஆசீர்வாதத்தை தேடினா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அவர் ஆல்ரெடி எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்போ நம்ம எதை போக்கஸ் பண்ணுவோம்?
நம்ம வார்த்தைய ஃபோக்கஸ் பண்ணணும். வார்த்தையில இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கிறவன் பாக்கியவானன். அது வந்து எவ்வளோ வார்த்தை பவர்ஃபுல்னாக்கா, அவரோட வார்த்தை நமக்கு சால்வேஷன் பெற்று கொடுக்குது. அவர் நம்ம born again ஆனா நம்மளோட லைஃப் சேமாவே இருக்காது. நம்மளோட லைஃப் மாறும். நம்மளோட லைஃப் எங்க போனாலும் பிளஸ்டா இருக்கும். நம்ம வந்து தேடி போக வேண்டியது இல்லை. எந்த ஆசீர்வாதத்தை பின்வரும், நம்ம பின்ன வரும். ஆண்டவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் போது நம் நன்மையும் கிருபையும் நம் பின்தொடரும். நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டீச்சிங்க கேட்கணும். நமக்கு விசுவாசம் எப்படி அதிகரிக்குது? நம்ம டீச்சிங் கேட்க வார்த்தையை கேட்க அது தினமும் தியானிக்கும் நம்மளுக்கு ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும் போது, அப்ப எந்த பிரச்சனை வரும்போது அந்த போராட்டத்தை நம்ம சந்திக்க கூடியதா இருக்கும். அதே மாதிரி தான் ஜீசஸும் டெம்டேஷன் வரும்போது அவரு இட் இஸ் ரிட்டன் அவரும் தியானிச்சிருக்கிறாரு. அந்த 40 நாள் வனாந்தரத்துல அவர் மெடிடேட் பண்ணிருக்கிறாரு. அவர் ப்ரிப்பேர் ஆயிருந்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு டெம்டேஷன் வரும்னு தெரியும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முன்னாடியே தேவன் நமக்கு காமிக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு விஷன் இல்ல ட்ரீம்னா வருது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நமக்கு ஆபத்துல வரும்போது அந்த ட்ரீம் நமக்கு கொடுக்கும் போது நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். யாருக்கும் வருது இல்லைன்னு இல்ல, கடவுள் எல்லாருக்குமே கொடுக்குறாரு ட்ரீம். எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு ஆபத்துல நம்ம மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் நம்மளுக்கு வந்து அலர்ட் ஆகிறதுக்கு ஒரு ட்ரீம் கொடுக்குவாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா அப்ப வார்த்தைய படிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவி நம்மளுக்கு அந்த சத்தியத்தை அவர் நம்மளுக்கு கற்றுத்தராரு. He is teacher. He is comforter. அப்போ பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்ம எந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அந்த ஃபெமன் வரும்போது, அந்த ஃப்ளட் வரும்போது அவர் சொல்றாரு, நோவா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஃப்ளட் வரப்போகுது, நீ வந்து எல்லாம் அந்த கப்பல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எல்லாமே கொடுக்குறாரு. எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி செய்யணும் எல்லாம். அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு வாதம் வரும்போது அவர் காமிச்சு கொடுக்குறாரு. அப்போ நம்ம வந்து பிரச்சனையில எதுக்கு மாட்டுறோம்? ஏன்னா அவர் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறோம். அவரோட ட்ரீமை நம்ம செவி கொடுக்கறது இல்லை. அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கறது இல்லை. அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னா அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அவரை ஃபாலோ பண்ணணும், அவரை பின்பற்றணும். அதுதான் அவர் சொல்றாரு, ஃபாலோ மீன்றாரு. ஏன்னா நமக்கு சுயத்துல, இந்த உலகத்துல சுயத்துல வாழ முடியாது. நம்ம வந்து ஸ்பிரிட்ல தான் வாழணும். அந்த ஸ்பிரிட்ல வாழும் போது எப்படி நம்ம வாழ முடியும்னா அவரோட வார்த்தையில நம்ம தரித்திருக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, heaven belongs to God and earth belongs to man. அப்போ ஹெவன்ல அவரு ஆக்சஸ் இங்கே அவருக்கு வரணும்னா நம்ம தான் அவருக்கு வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கணும். அப்ப நம்ம லைசன்ஸ் கொடுக்காத பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள நுழைவாரா? முடியாது. அவரு பரிசுத்தமா இருக்கிறாரு. அப்ப பரிசுத்தமா இருக்கணும்னா அந்த பரிசுத்த வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள அசைவாடுவாரு. அப்போ நம்ம எந்த ஒரு தீங்கான காரியத்தை நம்ம பண்ண போக மாட்டோம். சத்ரு ஏன்னாச்சும் நம்மளுக்கு தாட்ஸ் தூண்டி விடுறானோ அதே மாதிரிதான் ஈவுக்கு தூண்டி விட்டான். தாட்ஸ் வந்துச்சு, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவன் போல ஆயிடுவ அப்படின்னு ஒரு பொய்யை பேசினா, நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல பொய்யான காரியத்தை கேட்டு 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 பொய்யாவே ஆயிட்டு இருக்கிறோம். அந்த பாவத்துல விழுந்து இருள்ல இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்துக்கு வர முடியாது, இருள்ல சூழ்ந்து நிக்கிறோம். அப்போதான் நம்மளுக்கு வறுமையோ வெறுமையோ, நமக்கு கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே நமக்கு எதனால வருது? பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள அசைவாடாது. அவரோட சத்தத்தை கேட்காத நம்ம வந்து ஈவில் ஸ்பிரிட்டோட ஸ்ட்ரேஞ்சர் வாய்ஸ் தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் வாய்ஸ் ஸ்டாப் ஆகணும்னாக்கா வார்த்தையை படிக்க நம்மளோ இப்போ ஒரு செடி நம்மளுக்கு வளரணும்னாக்கா அந்த ஒரு விதைய போட்டு அந்த விதை ஃபர்ஸ்ட் வளர்றதுக்கு முன்னாடி ரூட் கீழே நல்லா வளரும் போது தான் அந்த செடி நல்லா இலை கொடுத்து மரமா ஃப்ரூட் கொடுக்குறமா மாறுது. அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் கிவிங் ட்ரீயா மாறணும். அப்போ நல்ல ஃப்ரூட் கொடுக்கணும்னாக்கா வார்த்தை நல்லா நம்மளுக்குள்ள போடும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரூட் கொடுக்கறதா மாறிடும். அப்ப அந்த மாதிரி நம்ம மாறணும்னாக்கா ஜீசஸை ஃபாலோ பண்ணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட் யூ ஆர் மை டிசைபிள்ஷிப். நம்ம அவரோட சீஷரா மாறணும்னா அவரோட வார்த்தையில கண்டினியூவா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம வந்து ஒரு நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஒரு நாள் எவ்வளவு அவர் நம்ம கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? எவ்வளவு நாள் மற்ற இடத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் டைம்? நம்ம நேரத்தை
வீணா செலவழிச்சுட்டு நாளைக்கு நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ஆண்டவர் மேல பழைய சுமத்த கூடாது. ஏன்னா ஆண்டவர் மேல தேவன் மேல பழைய சுமத்துறேன். நீங்க இந்த ஈவ கொடுத்த தொட்டு தான் நான் இப்படி பழத்தை சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் சின் நேச்சர் எங்கத்துல இருந்து தொடருதுனாக்கா ஆடம் நேச்சர்ல இருந்து தொடுது. இன்னொரு ஆடம் வந்து பாவத்துல ஆவாது. அவர் நமக்கு ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அவரோட வலது புறத்துல நிக்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாரு. அந்த அதிகாரம்ன்றது என்னன்னா அவரோட வார்த்தைன்ற பட்டயத்தை. அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவம் உள்ளது. நம்ம இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட பேசணும்னா நம்மளோட சுயத்துல பேசும்போது நம்ம ஒருத்தரை ஹர்ட் தான் பண்ணுவோம். அதுவே நம்ம பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் போது ஒருத்திட்ட நம்ம பேசும்போது அது நல்ல கண்ணியத்தான் கொடுப்போம், நல்ல வார்த்தையை தான் நம்ம பேசுவோம். நல்ல வார்த்தையை பேசும்போது நம்ம பிளஸ்டா தான் ஒருத்திட்ட பேசுவோம். இன்னைக்கு நிறைய பேரு வார்த்தையை பேசும்போது ஹர்ட் பண்றோம். நம்ம வந்து நம்மளுக்கு சோம்பேறி நாவி எதுனால வருதுனாக்கா வார்த்தை இல்லாததான் சோம்பேறி ஆகும். ஒரு நாள் எல்லாம் நம்மளுக்கு டைம் வேற இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துல இல்ல, சும்மாவே ஒரு நாள் எல்லாம் சும்மாவே வீட்டுல இருக்குவோம். ஆனாக்கா நம்மளால வந்து அந்த வார்த்தையில செவி கொடுக்க முடியாது, வார்த்தை படிக்க முடியாது, வார்த்தையை மெடிடேட் பண்ண முடியாது. ஒரு டீச்சிங் கேட்கலாமே, ஒரு டீச்சிங் கேட்கும் போது என்னால படிக்க முடியாத போது, எழுத தெரியாத போது நான் ஃபர்ஸ்ட் டீச்சிங்கை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணேன். அந்த டீச்சிங் ஒரு நாள் நான் இரவும் பகலும் டீச்சிங்கை கேட்டுட்டே இருப்பேன். ஒரு பாத்ரூம்ல போனாலும் போன் எடுத்துட்டு போவேன், நான் இது கிச்சன்ல போனாலும் போன் எடுத்துட்டு போவேன். டீச்சிங் கேட்கும் விசுவாசம் அதிகரிக்குது. அப்போ எனக்குள்ள என்ன தெரியுமா, ஸ்ட்ராங்கான ஃபீல். எது நடந்தா என்ன, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, கிறிஸ்து இயேசு எனக்கு பாத்துக்குவாரு, எனக்கு எதுவுமே ஒரு சேதம் ஆகாது. எனக்கு பிரச்சனை வரும்போது அவரு முன்ன நின்று என்னை வந்து வாதாடுறாரு, அவரு பேட்டில் பண்ணுவாரு, அந்த பிரச்சனை அப்படியே போயிடும். நான் நிறைய வாசி அனுபவிச்சிருக்கிறேன், இது எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்றேன். நீங்க டீச்சிங் கேட்க நம்ம மோட்டிவேஷனல் ஆகும்போது நமக்கு ஃபேத் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபேத் எப்படி வருதுன்னா கேட்க வார்த்தையை கேட்க ஃபேத் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து அழிவுன்றதே இல்லை, நம்ம வெளிச்சத்துல நடக்கிறோம். ஜீசஸ் அந்த வெளிச்சத்தை காட்டுறாரு, வலியை காட்டுறாரு. அவரோட வலி செவ்வையானது. அப்ப அவரோட பாதல்ல நடக்கும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்குன்றார். அப்ப அந்த விடுதலையத்தான் நம்ம என்னைக்குமேனாக்கா எவ்ரிடே நம்ம பார்க்குவோம் அவரோட விடுதலையை. அப்ப அவரோட விடுதலையை எவ்ரிடே ஜீசஸ் எப்படி அற்புத அடையாளத்தை எல்லாருக்கும் பண்ணாரோ, இது கண்ணில்லாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுத்து இது என்னது அவங்களுக்கு வந்து சுகப்படுத்துறாரு, பேய் ஓட்டுறாரு, நோய்களை சுகப்படுத்துறாரு. எப்படி இப்படி கை வச்ச மாத்திரத்துக்கு நோய் போகுதுனாக்கா அந்த மாதிரி ஃபேத்ல நம்ம வாழணும். காட்ஸ் ஃபேத் அது வந்து ஒரு டவுட் இருக்காது. அந்த மாதிரி டவுட்டிங் ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு கான்பிடன்ட் ஸ்பிரிட் இருக்கும். நம்மளுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு வேலையை செய்வாரு. ஆண்டவர் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்கு வந்து உற்சாகத்தின் ஆவி வருது. அப்ப அந்த உற்சாகத்தின் ஆவி வரும்போது நம்ம வந்து பைபிள் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஒரு ட்ரபிளா இருக்கும். அந்த பைபிள் படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும். நம்ம ஒரு நாள் நமக்கு படிக்கும் போது அது தூக்கம் வரும். எனக்கும் வந்திருக்குது தூக்கம். டங்ஸ் பண்ணும் போது கூட தூக்கம் வந்திருக்குது. ஆனாலும் பை ஃபோர்ஸா நான் என்ன புஷ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறது உண்டு. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணதான் practice makes perfect. அப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் நமக்கு வந்து அது பழக்கமா மாறிடுது. அப்போ அவரோட வார்த்தையை படிக்காத, அவரோட டீச்சிங்கை கேட்காத, டங்ஸ் பண்ணாத நம்மளால இருக்க முடியாது. அப்போ நம்ம பிராக்டிஸ் எவ்வளவு நம்ம பண்றோமோ, அவரை ஃபாலோ பண்றோமோ, அவரை ஃபோக்கஸ் பண்றோமோ, நம்ம ஃபோக்கஸ் வந்து பிரச்சனைல பண்றதை விட்டுட்டு ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பிரச்சனையா தோணாது. அப்ப அந்த பிரச்சனைக்கு முடிவுனாக்கா ஆண்டவரோட வார்த்தையில நம்ம சரி சாயணும். அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், பவர்ஃபுல் வார்த்தை. அவர் சால்வேஷன் நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்குறாரு, ஃப்ரீ கிஃப்டட்ன்றாரு. அப்ப அந்த சால்வேஷன் பெற்றுக்கொண்டோம்னா எல்லாருமே சகஜமா வாழலாம் இந்த உலகத்துல. நம்ம வந்து எதுக்குமே பயப்படாத, எந்த இடத்துக்கு போனாலும் தேவனோட பிரசன்னத்துல முன்பதாக. அதுக்கு மோசே சொல்றாரு, உங்களோட பிரசன்னம் இல்லாத எங்கே கொண்டு போகாதீங்க பாவி. அப்ப அவரோட பிரசன்னம், அவரோட வார்த்தை எவ்வளவு முக்கியம். அவரோட வார்த்தை இருக்கும் போது நம்ம பிரசன்னத்தை காண செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.